காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. பொதுமக்களிடம் இருந்து நிதியுதவி பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட கணக்குகளும் முடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அஜய் மக்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அஜய் மக்கான் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். வருமான வரித்துறையால் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக அவர் ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை வருமான வரித்துறையினர் முடக்கியிருப்பதாக ஆதாரப்பூர்வமான தகவல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது தங்கள் மீது மத்திய அரசு ஒரு அடக்குமுறையை கையாளும் போக்கில் இதுபோன்று செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். எனவே தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் வருமான வரித்துறையினுடைய முடக்கத்திற்கு காரணம் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. 2018-19 வருமான வரி கணக்கை 45 நாட்கள் தாமதமாக கட்டியதுதான் இந்த நடவடிக்கை காரணம் என்று வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களிடமிருந்து நிதி உதவி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இதுபோன்ற ஒரு நடவடிக்கையை கண்டிப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. சுமார் 210 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி என்பது இந்த வங்கி கணக்குகளில் இருப்பதாகவும் தற்பொழுது இந்த கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அஜய் மக்கான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இதில் வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் 45 நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதனுடைய வரி ரிட்டனை. அதனால் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம் தற்பொழுது அரசியல் தளத்தில் பரபரப்பான பேசும் விவகாரமாக டெல்லியில் மாறியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.